ஒரு தபலா வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா கானா பாடலாம் ஜாலியா. ரேஸ் கடைக்கு வந்து இருக்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரியில புதுசா வந்து நரேஷ் அக்வேரியம். புதுசா என் பேர் கேட்டீங்களா இல்ல கடை கடை பேரு வந்து நரேன் அக்வேரியம். நம்ம கூட நரேஷ் இருக்காரு. முத எனக்கு எப்படி மெசேஜ் அனுப்பிச்சாரு தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி சந்திச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. ஆசை அக்வேரியம்ல இதுக்கு முன்னாடி நான் இவரை மீட் பண்ணிருக்கேன். அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப தனியா வந்து ஓனா ஒரு ஷாப் வச்சு புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. புதுசு தானே? சரி, ஒரு கடையில என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு, ரேட் என்ன, எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே கம்மியா இருக்கு. அதே மாதிரி அதை நான் தான் சொல்லணும், கம்மியா இருக்கு கூட இருக்கான்றது. சொல்லுங்க. கம்மியா கொடுக்குறோம். பொருள் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். எதனா ஒரு டேமேஜோ இல்ல டேங்க் டேமேஜ் இந்த மாதிரி இருந்தா கூட நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி எதா இருந்தாலும் சஜஷன் கேட்கலாம் தாராளமா. டவுட்ஸ் எது இருந்தாலும் கேட்கலாம். டவுட்ஸ் எதனா இருந்தாலும் கேட்கலாம். சரி, வாங்க போகலாம். உங்க கடையை சுத்தி பாக்குறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, கடை ஃபுல்லா வந்து ஃபைட்டர் தான் இருக்கு. ஃபைட்டர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றீங்களோ? ஆமா ப்ரோ, ஃபைட்டர் மட்டும் தான் ஃபுல்லா கான்செப்ட். எதனா காரணம் இருக்கா? உங்களுக்கு பர்சனலா ஃபைட்டர் பிடிக்குமா? ஃபைட்டர் நல்ல மூவிங் இருக்கு இங்க. அதே மாதிரி எனக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஓகே. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே சண்டைக்காரன் தான். அப்படி இல்ல, நான் தம்பி வளர்ப்பாப்புல அப்படியே கூட சேர்ந்து பார்ப்போம், ஃபைட் விடுவாங்க. அதனால எனக்கு பிடிச்சி நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்தே இப்போ இது தொடருது. இப்ப நீங்க ஃபைட் விட மாட்டீங்க? நான் விட மாட்டேன். நானே விடுவேன். சின்னதுல இப்ப இல்ல, சின்னதுலதான். இப்ப என்னென்ன ஸ்டாக் ஃபைட்ல உங்ககிட்ட இருக்கு? ஃபுல் மூன் இருக்கு. ஃபுல் மூன்ல வந்து மல்டி கலர்ஸ் இருக்கு. அப்புறம் சாலிட் கலர் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நார்மல் ஃபுல் மூன் இதெல்லாம் வந்து 75 தான் கொடுக்குறோம். 75? ஆமா. இந்த ஃபுல் மூன்ல மல்டி கலர்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன ரேட் தரீங்க? அதேதான் 75 தான். ஓ, இந்த மாதிரி கலர்ஸ்மே 75 தான். மல்டி கலர்ஸ், சாலிட் கலர் இல்ல. இப்ப இது எல்லாமே கம்மியா போடுறீங்களே, இப்ப பெரும்பாலும் வந்து மல்டி கலர்ஸ்லாம் வந்து வர்ற கஸ்டமருக்கு பிடிக்கும். இப்ப மல்டி கலர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருவாங்களே, சாலிட்ஸ் நின்றுமே. அப்படி இல்ல, அதுக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லைக் பண்றாங்க. அதுக்கும் சாலிட் கலருக்கு நிறைய லைக் இருக்கு. ஓகே, எடுக்கறாங்க. இதெல்லாம் பட்டர்ஃப்ளையோ? ஆமா. ஓகே. இப்ப இது 75ல இருக்கு. வேற என்னென்ன மீன் என்னென்ன ரேட்ல இருக்கு? அதே மாதிரி கிரவுன் டைல் இருக்கு. கிரவுன் டைல்லயும் அதே 75 தான். இது 75 தான். ஆமா. ஃபுல் ரெட் கிரவுன் டைலோ? ஆமா ப்ரோ. இதுலயே பிளாக் வரும், ப்ளூ வரும், எல்லோ இருக்கு. இப்போதைக்கு ரெட்ல தான் இருக்கும். ஆமா. ப்ளூ ஒண்ணே தான் இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஓகே. பிளக்கார்ட்ல வந்து எல்லா கலருமே இருக்கு. இது எல்லோ கேலக்ஸி இருக்கு. அப்புறம் நார்மல் சாலிட்ல இருக்கு, மஸ்டர்ட் கேஸ் இருக்கு. ஓகே. எல்லோலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும். சைஸ் நல்ல சைஸ் இது. அதே தான் 150 போடுறோம் நாங்க. பிளக்கார்ட்ஸ் தான் 150. ஆமா. Black மட்டும் 200 போடுறோம். Black மட்டும்? ஆமா. பிளக்கார்ட்ஸ்ல எது நல்லா மூவ் ஆகுது? பிளக்கார்ட்ஸ்ல Black போவோம். சைஸ் வைஸ் இப்ப நிறைய பசங்க வந்து சைஸா கேக்குறாங்க. சண்டை வருது கேக்குறாங்க லீவ் டைம்ல. ஃபைட் பண்றதுல இந்த சம்மர் ஹாலிடேல நிறைய பேர் கேக்குறாங்க, அண்ணா ஃபைட் பண்ணனும் அப்படினு. அதாவது பல்க் சைஸ்ல எங்களா எடுத்துறீங்க. நல்ல சைஸா இருக்கும் எல்லாமே. இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ ஃபுல்லா சைஸா தான் இருக்கும். ஓகே. நல்ல சைஸ்ல இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ல இருக்குறதுல விலை அதிகம்னா எது? Black கொடுக்குறோம். அந்த 200 தான். ஆமா. இது மட்டும் தான் 200. மத்த எல்லாமே 150, 75. இப்போ இது பாக்குறப்ப இந்த எனக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃபுல் மூணு, கிரவுன் டைல், பிளக்கார்ட் தெரியுது. மூணு தான். இதுலயே டபுள் டைல் இருக்கு. டபுள் டைல் இருக்கு. எங்க இருக்கு டபுள் டைல்? டபுள் டைல் இதோ இருக்கு. டபுள் டைல். இப்போ ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் எடுத்து வைக்கலாம். ஓ, இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்கு. ஆமா. டபுள் டைல்ல இப்போ லோக்கல் இங்க யாருமே பண்றது இல்ல. இப்போ இம்போர்ட்டடா இது? ஆமா ப்ரோ, எல்லாமே இம்போர்ட்டட். எல்லா ஸ்டாக்குமே எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஓகே. மோஸ்ட்லி சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் 150 தான். 150 தான். அதே தான். இதுவும் 150 தான். அதே தான் 150. பாத்துக்கோங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் 150 கிடைக்காது. ஆமா ப்ரோ. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த மாதிரி சைஸ்ல வேணும், கலரேஷன் வேணும், மல்டி கலர்ஸ்ல வேணும், அந்த மாதிரி கேக்குறாங்க. மோஸ்ட்லி சாலிட்லயும் கேக்குறாங்க.
அதுவும் எடுத்து தரலாம். ஓகே. இப்போ எவ்வளவு ஃபைட் ரிங் இருக்கும் உங்ககிட்ட? இப்போ 200 இருக்கு. 200 மீன் இருக்கு. 200 மீன் கிட்ட இருக்கு. இப்போ இந்த 200 மீன்ல உங்களுக்கு பிடிச்ச மீன் எது சொல்வீங்க? பிளாக் தான் எனக்கு. பிளாக் தான் பிடிக்கும். பிளாக் தான் பிடிக்கும் எனக்கு. அந்தல இருந்து பிளாக்க பத்தி அதிகமா பேசிட்டீங்களே. பிளாக் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இது ஃபுல் பிளாக். இதுல வந்து ப்ளூ ஷைன் வரும். ஓகே. ஆனா இதுல வந்து ப்ளூ ஷைன் இருக்காது. அத சுத்தமா ஷைன் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இது. ஓகே. சரி ப்ரோ. இப்போ 75 ரூபாய்க்கு இந்த OHM கிரவுன் டெயில் டபுள் டெயில் என்ன ரேட் வருது? டபுள் டெயிலும் 75 தான். 75 தான். ஆமா. இப்போ நேர்ல வந்தோனே அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் கூட்டுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் இருக்காதுல. அதெல்லாம் சரி ரைட். இப்போ அடுத்த மீன் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபைட்டருக்கு அடுத்து உங்க கடையில மெயினா எது சொல்வீங்க? பிளாட்டி இருக்கு. yellow பிளாட்டி இருக்கு. yellow பிளாட்டியா? ஆமா. ஓகே. இதெல்லாம் என்ன ரேட் வருது? 30 தான். 30 ரூபாய். பேர் 30. இதெல்லாம் லாப்ஸ்டர் இருக்கா? லாப்ஸ்டர் இருக்கு. லாப்ஸ்டர்ல கொஞ்சம் வீடியோ போட்டுருக்கோம். எல்லா டேங்க்லயும் லாப்ஸ்டர் போட்டுருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு வருது லாப்ஸ்டர்? சிங்கிள் பீஸ் 200 வருது. 200 ரூபாய் வருது. ஆமா. இது என்ன பிளாட்டி இது? இது வந்து பிளாக் ப்ளூ பிளாட்டி இது. ப்ளூ பிளாட்டி. ஆமா. அப்புறம் நார்மல் ரெட்ல இருக்கு. பலூன் டைப் வரும், மிக்கி மவுஸ் டைப் வரும். ஓகே. இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. இது மாலிங்களா? மாலில எவ்வளவு வருது? மாலி வந்து பேர் 20 கொடுக்குறோம். 20 ரூபாய். ஆமா. நல்ல சைஸாவும் இருக்கும். கோல்டு ஃபிஷும் அதேதான் 30 தான் பேர். ஓகே. எவ்வளவு இது வீடும்? இது பேர் 50 ரூபான்னு கொடுக்குறோம். எல்லாமே எல்லா கலரும் இருக்கு. ஓகே. எல்லா கலரும் அதே ரேட்டு தான். இப்போ ஒரு 2 அடிக்கு டேங்க் வேணும், அதுல வந்து நான் ஒரு 50 விடோ விட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குங்களா? இருக்குங்க. விடோஸ் இருக்கு. டேங்குமே ரெடி பண்ணி தருவீங்களா? டேங்க் ரெடி பண்ணி தரோம். எல்லா சைஸும் இருக்கு. நான் வந்து 7 ஃபீட் வரையும் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கு. டஃபான்ல இருக்கு. ஆமா. நான் என்னோட அரோனா டேங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க தான் ரெடி பண்ணீங்க? நாங்க தான் ரெடி பண்ணோம். ஓகே. இது அது தவிர 10 ஃபீட் வரையும் பண்றோம். 10 அடி வரைக்கும் 10 அடி வரையும் பண்றோம். சரி ஓகே. இந்த ஃபைட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் போடவே முடியாது. ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க? இப்போ நான் வந்து டிஸ்பிளேக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். மற்றபடி நீங்க கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி சைஸ் டேங்க் கொடுத்தா நல்லா இருக்கும். வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. ஓகே. இப்போ அதிகபட்சம் நீங்க எத்தனை நாள் இந்த சின்ன இடத்துல போடுவீங்க? அப்படியே போயிட்டு மூவிங்லேயே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. இப்போ ஆனா வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இருக்கீங்க. ஆமா. ஓகே. 2 நாளுக்கு ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே. மீன்ல இறக்கி இது எத்தனை நாள் ஆகுது? இது வந்து 2 டேஸ் ஆகுது. 2 நாள் இருக்கும். ஆமா. 2 நாள்னால இப்போ எல்லாம் மோஸ்ட்லி நீங்க நல்ல இடம் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கலர் நல்லா இருக்கும். காப்பர். ஓகே. வேற என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மஸ்டர்ட் பிடிக்கும். மஸ்டர்டே நான் இப்பதான் பாக்குறேன். நல்ல டார்க் கலர் இருக்கு. ரைட். இது 5க்கு 5 கியூப் இருக்குங்களா? ஓகே. 150 கொடுங்க. இது 150 ரூபாய். ஆமா. இப்போ 150 ரூபாய் ஒரு மீனுக்கு 75 ரூபாய். ஒரு 250 ரூபாய் எடுத்துட்டு வந்தா ஃபுட் தாராளமா மீன் எல்லாம் வாங்கிட்டு போலாம். சூப்பர். இது நீமோ கேலக்ஸி OHM தானே? ஆமா ப்ரோ. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இது 150 தான் கொடுக்குறோம் ப்ரோ. ஃபுல் சைஸ் நல்ல சைஸ். கலர்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. ஆமா ப்ரோ. நல்லா டாட் வச்சு சூப்பரா இருக்கு மீன். ஃபுல் ஒயிட் இருக்கு. நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கும். ஓகே. ஃபுல் Black வரும். ஃபுல் ஒயிட், ஃபுல் Black, ஃபுல் ரெட்லாம் வேணும். அதே ரேட் தான். 75 தான். வேற எந்த ரேஞ்சையும் மாத்த மாட்டோம். சரி ப்ரோ. இப்போ வீடியோக்கு அப்புறம் மேல கோல்டு இருக்கு. கோல்டு வந்து பேர் 60 கொடுக்குறோம். 60 ரூபாய் பேர். நல்ல சைஸா இருக்கும். அதுலயே வந்து நம்ம ரெட் கேப்ல ஒயிட் வரும். ஓகே. இது சொல்றீங்களா கேப்? அது வந்து 80 பேர். பேர் 80. அது பேர் 80 நல்ல சைஸாவும் இருக்கும். ஓகே ப்ரோ. ஃபியூச்சர்ல நிறைய ஆட் பண்ணலாம். அரோனா என்ன மீன் அது? கோய் கார்ப் இருக்கு. ஸ்னெயில் இருக்கு. ஓகே.
ஸ்னெயில்லாம் எவ்வளவு ஸ்னெயில் இருக்கு. எவ்வளவு ஸ்னெயில்? 20 பீஸ் கொடுக்குறோம். 20 rupees. ஓகே. இருக்கிறதுலே உங்ககிட்ட விலை கம்மினா எது வரும்? விலை கம்மியாவா? இது ஜீப்ரா கொடுக்குறோம். எவ்வளவு ப்ரோ ஜீப்ரா? பேர் 20. 20. எல்லா கலருமே இருந்தா அதே தான் ரேட்டு. ஓகே. எல்லா கலரும் அதே ரேட்டு. அதே ரேட்டு தான். நல்ல பேரண்ட் சைஸ்லாம் எடுத்து தரலாம். உங்ககிட்ட மீன் வாங்கினா 10 ரூபாயில இருந்து வாங்கிக்கலாம். பேரண்ட் மாலி இருக்கு. ஓகே. அதுவும் 10 ரூபா. அது 100. சாரி, மாலி நார்மல் மாலி தான். பேர் எவ்வளவு சொன்னீங்க? 20 இது. அது 10 ரூபா. இதுலயே பேரண்ட் இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் இருக்கும். எல்லாம் வாழக்கா சைஸ்ல இருக்குங்களே. நல்ல சைஸ் இது. ஒரு 100 குட்டி அந்த மாதிரிலாம் போடும் போல. தாராளமா போடும் ப்ரோ. குட்டி நிறைய எடுக்கணும்னா அது வந்து வாங்கிக்கலாம். ஸ்டாக் கம்மி தான் இது. ஒரு 50 பீசஸ் தான் இருந்தது இது. ஓகே ஓகே. சரி, சென்னையில் இருக்கவங்க நேரடியா வந்து வாங்கிப்பாங்க. சென்னைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இப்போதான் நான் கடை திறந்திருக்கேன். 1 month தான் ஆகுது. நான் ஃபியூச்சர்ல நான் ஆட் பண்றேன். பார்சல் சர்வீஸ். பார்சல் சர்வீஸ் இப்போதைக்கு கிடையாது. ஆமா, இப்போதைக்கு இல்ல. ஹோல்சேல்ல பண்றீங்களா? ஹோல்சேல் இப்போ ஸ்டாக் போடல சார். நான் அதிகமா நான் ஸ்டாக் எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஹோல்சேல் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே சரி ப்ரோ, எல்லாமே பார்த்தாச்சுல? ஓகே. அக்சஸரீஸ். அதானே அக்சஸரீஸ். ஓகே. பீட்டாக்கானது என்னென்ன இருக்கு? ஃபுட் இருக்கு. ஃபுட் இருக்கு. ஓகே. ராயல் ஃபுட்டா? அரோனாட்டிக்கா? ஆமா ப்ரோ. அரோனாவே ஆனா இல்லையே. எடுத்தறேன் ப்ரோ, எடுத்தறேன். பெல்லட் ஃபீடிங்கோட எடுத்தறேன். உங்களுக்கு எதனா வாங்கிருக்கீங்க? இல்ல ப்ரோ. வீட்ல இருக்க அரோனா எதனா வாங்கிருக்கீங்க? இல்ல. ஓகே. பெட்டாஸ்கானது அரோனா ஃபீடு. மினி அக்வாரியம்ல இருக்கு. ஓகே. இதெல்லாம் பீட்டாக்கு செமையா இருக்கும். பீட்டாக்கு நல்லா இருக்கும். ஸ்பேஸ் நல்லா கொடுக்கலாம் அது. ஓகே. அப்புறம் டபுள் பார்ட்டிஷன் பீட்டா பாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ரீடிங். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ப்ரீட் பண்ணேன். நல்லா இருக்கும் இது. அப்புறம் பவுலுக்கு நெட் இருக்கு. ஓகே. ரவுண்ட் நெட். ஆமா, பவுலுக்கு நெட் இருக்கு. பாட்டிலுக்கும் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்றேன். தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மேல அதெல்லாம் என்ன ப்ரோ? நெட் தானா? ஓகே. நெட், லைட், பவுல் இருக்கு. பவுல்லாம் இருக்கு. ஃப்ளோர் ஆன் ஃபீடிங் இருக்கு. ஓகே ப்ரோ. லைட் ஃபில்டர். லைட் ஃபில்டர். இங்க என்ன இருக்கு? மெடிசன்ஸ் இருக்கு. அக்வா கிளியர், பாராசைட். ஓகே. அப்புறம் செஸ்ட் லிவர், பாக்டீனால். ஓகே. இருக்கு. ஃப்ளேக்ஸ் இருக்கு. ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்றாங்க இருக்கு. அது கப்பி மோஸ்ட்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ஃபீட் பண்ணலாம். சரி, ரைட். அப்புறம் இது என்ன ரேட் வருது? இது ப்ரோ பெட்ரா பிட்ஸ். இது 170 வருது ப்ரோ. 170. இது எந்த மீன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இது எல்லா மீனுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இதான் என்னோட ஃபைட்டர். நல்லா இருக்கும். செமையா இருக்கும். கலரேஷன் நல்லா இருக்கும். ரேட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். மத்தபடி நல்ல ஃபுட் குவாலிட்டி. அடுத்ததுன்னா ஆப்டிமம் அந்த மாதிரி அடுத்த கிரேட்னா அடுத்த கிரேட்ல. சரி ப்ரோ. சரி, பார்த்துட்டோம்ல இப்ப எல்லாமே? முடிச்சுக்கலாம்ல? முடிச்சுக்கலாம். உங்க நம்பர் கொடுத்துறேன். கடை லொகேஷன் கொடுத்துறேன். யூடியூப் சேனலும் இருக்கு எனக்கு. அதுவும் நீங்க நரேன் அக்வாரியம். ஆமா. சரி, ரைட் ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.